பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களோடு ஏவிஎல் சேனல் டிகே மியூசிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தில் சகலவிதமான சமாதானம், சகலவிதமான ஐஸ்வர்யம், சுகபலத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களாய் கர்த்தர் வாழ வைப்பாராக. அல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையான கரம் வார்த்தைகளினால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் கிடைக்க செய்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கிருபையினால். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை ஒரு வாசிக்க கேட்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைய பார்க்க வந்தாங்க. கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில மகதலான மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைய பார்க்க வந்தாங்க. 2 பெண்கள் வராங்க. அந்த 2 பெண்கள் பேரும் ஒரே பேரு. அல்லேலூயா. 2 பெண்கள் பேரும் என்னது? ஒரே பேரு. அப்போ அந்த 2 பேருக்கும் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவர் மேல வாஞ்ச, ஆண்டவர் மேல தாகம். அப்போ அவங்களுக்குள்ள என்ன, எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே பிளஸ்ஸிங்கை கொடுக்கிற தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 2 பெண்களும் மரியாள். அந்த தாயார் ஆண்டவரை பெற்றெடுத்து சுமந்ததான ஒரு தாயார் பேர் மரியாள், இன்னொரு மகன் மரியாள். அந்த மரியாள் யாரிடன்னா, ஆண்டவர் ஒரு சம்பவத்திலிருந்து விடுதலையாக்கின மரியாள். இவங்க 2 பேரும் கடவுளை பார்க்க நன்றி உள்ளத்தோட எப்போ வராங்க? அதிகாலையில வராங்க. அல்லேலூயா. விடிந்து வருகையில. அல்லேலூயா. பொழுது விடையும் போது அதுக்குதான் அதிகாலையில ஆராதனை வைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சில சபையில இரவுல வைப்பாங்க. சந்தோஷமான செய்தி தான், தப்பு கிடையாது. அப்போ சிலர் நீதிமான்கள் எல்லாம் 10 மணிக்கு வைப்பாங்க, 9:45 8 மணிக்கு வைப்பாங்க. கர்த்தருடைய இது போல ஒரு நாளில பொழுது விடிந்து வருகையில 2 பேர் போய் கடவுளுடைய கிருபையினால ஆண்டவருடைய கல்லறைக்குள்ள போறாங்க. ஆனா இங்க என்னடா ஒரு சம்பவம்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை இவங்க என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. என்ன சொன்னாரு? நானு உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? பலியாக போறேன். உங்களுடைய சகலவிதமான காரியங்களுக்கும் விடுதலை கொடுக்க போறேன், சுதந்திரம் கொடுக்க போறேன். பலி செலுத்துறீங்க, பான பலி அந்த பலி படைக்கிறீங்க, இது ரெகுலராகவே நீங்க செஞ்சுன்னு இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறேன். ஆனா 3ஆவது நாள் நான் உயிரோட வருவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, நான் 3ஆவது நாள் எப்படி வருவேன்? உயிரோட வருவேன் அப்படின்றது மறந்துட்டாங்க. ஒரு மனம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, அவரை பார்க்கணுன்ற அந்த தாகம் இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்ம கூட இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்த செய்தி பார்க்கிற தெய்வத்துடைய பிள்ளைகளை மறந்து போறோம். அப்போ ஆண்டுடைய மகாபெரிய கிருபையினால் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல உட்கார்ந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லறை அப்படின்னா
இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்லறை அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு எப்படி இருந்தது கல்லறை அப்படின்னா, ஒரு விலையேற பெற்றவங்களுக்கு, ராஜரீகமான வாழ்க்கை வாழறவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கிருபைனால கல்லறை எப்படி இருக்கு தெரியுமா? மலையை கொடைவாங்க. மலையை கொடைஞ்சி அதுல ஒருத்தரும் தள்ள முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபைனால ஒரு பெரிய ரவுண்டா அந்த கொகைக்கு ஏத்த மாதிரி கல்ல செதுக்கி அதை வச்சு மூடி அந்த கல்லுக்கு அணை கட்டுவாங்க. எல்லாமே எல்லாம் கிரிக்க பூசி கல்லு வச்சு ஆச்சு. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கர்த்தருடைய கிருபைனால. அரிமத்தியா ஊரானாகிய சீமோன் பணக்காரரு, நீதிமான், ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத கல்லறையில கர்த்தருடைய கிருபைனால எம்பெருமான கொண்டு போய் வைக்கிறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவரு? ராஜா, விலையேறப்பட்ட தெய்வம். மீதி பேர்கள்லாம் என்ன செய்வாங்க? பள்ளம் தோண்டி பொட்டி வச்சு மூடுவாங்க. சிலரு என்ன செய்யறாங்கன்னா, காலமாயிடுவாங்க. அப்ப கடைசி நேரத்துல கூட அந்த தாயாருக்கும் அந்த ஒரு சரீரத்துக்கு ஒரு கனம் கொடுக்காம கீழே பள்ளம் தோண்டி வச்சுட்டு மண்ணை தள்ளுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பொட்டியை செய்யறதுல என்ன ஆயிட போகுது? அல்லேலூயா. ஒரு பொட்டி செய்யறதுல என்ன ஆயிட போகுது? கர்த்தருடைய கிருபையில. எனக்கு ஒரு இந்து சகோதரர் சொன்னார், ரட்சிக்கப்படாத அன்பு சகோதரர் சொன்னாரு, ஐயா, நீங்க இந்த அடக்கம் பண்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனா எனக்கு ஒரு உள்ளத்துல கஷ்டம். என்னடன்னா, எங்க அப்பா எங்க அம்மா அவங்க காலமாயிட்டாங்க. அப்போ அவங்க எங்க சடங்குபடி செஞ்சோம். அவங்க மேல மண்ணு தள்ளும் போது நான் ரொம்ப கஷ்டப்பாயிடுச்சு. எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பொட்டி செஞ்சு வச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எங்க அம்மா என்னை பெத்தவங்க, என்னை வளர்த்தவங்க, எங்க அப்பா தோல் கொடுத்தவங்க, இந்த மண்ணை தள்ளும் போது கஷ்டமாயிடுச்சு ஐயா. நான் சொன்னேன், ஏன்பா நீ பொட்டி செஞ்சு வச்சிருக்கலாமே, எங்க சடங்கு அப்படி ஐயா. தேவ பிள்ளைகளே, இப்போ கடவுளுடைய கிருபைனால அந்த கல்லு பத்தினா ஒரு ஆளும் தள்ள முடியாது. அப்படி போய் தள்ளணும்னா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 பேர் போய் தள்ளினாதான் அந்த கல்லு தள்ள முடியும். அவ்வளோ பெரிய கல்லு. அதை என்ன பண்றாங்க? போய்கிறது 2 பேரு. பொம்பளைங்களால முடியுமா? 2 பேரால முடியுமா அவ்வளவு பெரிய கல்ல தள்ள? அல்லேலூயா. வீட்டுல ஏதாவது கொஞ்சம் சண்டை கண்டு வந்தா கூட வீட்டுக்கார பூச்சி தள்ளிடுவோம். கல்ல தள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கிருபையில என்ன பண்ணுவான்? அடி தாங்க முடியாம தள்ளி விட்டுருவோம். சரி என்ன அப்படின்னு. ஆனா கல்ல தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அவங்க நிக்கிறாங்க. அதான் தூதன் வரான். அல்லேலூயா. தூதன் என்ன செய்யறான்? கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் அவனுடைய ரூபம் மின்னலப்பழம், அவருடைய வஸ்திரம் உரத மலையப்பழம் வெண்மையா இருந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா. தூதனுடைய யூனிஃபார்ம் எப்படின்னா சும்மா பியூர் ஒயிட். பியூர்னா பியூர், ஒரு மனுஷனால செய்யக்கூட முடியாத ஒரு ஒயிட். கர்த்தருடைய கிருபை நிக்கிறான். வாசிங்க 5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்க, சிலுவையில அறையப்பட்ட இயேசுவே தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்க இல்ல. அவர் சொன்னபடி என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய கிருபையினால உயிர் தெழுந்தாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசுவை தேடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. யார் கேக்குறது? தூதன் கேட்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்க. கர்த்தர் சொல்ற வாக்கு. பெண்ணா பிறந்த உனக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தை. இன்னைக்கு பெண்ணா பிறந்த நீ அநேக காரியத்துல பயப்படுறியா? அல்லேலூயா. பெண்ணா பிறந்த மகளை பயப்படுறியா? இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய பயப்படாத. கர்த்தர் உனக்கு துணை இருப்பாராக.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. பெண்ணா பிறந்தனே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறியா, இல்ல ஒருவேளை பயந்து இருக்கிறியா, ஆண்டவர் சொல்றாரு பயப்படாது, பயப்படாதிரு. கர்த்தருடைய கிருபையால சிலுவையில அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன். ஆனா அவரு எங்க இல்ல, எங்க இல்ல. தூதன் என்ன சொல்றாரு, எங்க உட்காந்துக்கிறாரு தூதன்? இப்ப அந்த கல்ல புரட்டி தள்ளிட்டு கல்லு மூட உட்காந்துக்கிறாரு. அவர் சொல்றாரு இயேசு இங்க இல்ல. எங்க இல்ல? கல்லறையில இயேசு இல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கல்லறையில இயேசு இல்ல, நீ ஒன்னா வந்து பாத்துக்க. இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்துல அவர் கல்லறை திறந்துதான் இருக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எம்பெருமானுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். தேவக்காரன் ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த என் மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலதுவே, உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, மரித்தவர் மாதியிலே ஜீவதேவனை தேடுவாயோ, மரித்தவர் மாதியிலே ஜீவதேவனை தேடுவாயோ, நீரின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீரின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. தூதன் சொல்றாரு, உயிரோடு இருக்கிறவரை கல்லர்ல வந்து பாக்குறீங்களே, அவர் இங்க இல்ல. வாசிங்க 7, 8. சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்ன கலிலுயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். கர்த்தருடைய கிருபை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த பிற்பாடு முத ஊழியம் செஞ்சது, கடவுளுடைய கிருபையால நற்செய்தியை வெளிப்படுத்துறது யாரான்னு பார்த்தா இறை தூதன் தான் சொல்றான். ஹல்லேலூயா. இறை தூதன்.
அந்த தூதன் மரியாளம்மா கன்னியா இருக்கும்போது அதே தூதன் தான் வந்து சொல்றான், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. ஏன் ஐயா பாக்கியவதி? எப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பாக்கியம், அந்த தாய் பெற்ற அந்த மகளுக்கு ஒரு பாக்கியம் என்னடன்னா தூதனை பார்க்கிற புண்ணியம் கிடைச்சிருக்கு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தாயாருக்கு தூதனை பார்க்கிறதான ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. அந்த கன்னியா இருக்கும் போதும் தூதனை பார்க்கிறாங்க. அந்த தாய் இயேசுநாதரையே சுமக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த பிற்பாடும் தூதனை பார்க்கிறாங்க. என்ன பாக்கியம் இல்ல? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் ஸ்திரீகளுக்குள்ள பாக்கியவதி. தூதன் சொன்னது ஸ்திரீகளுக்குள்ள பாக்கியவதி. அவர் இங்க இல்ல, எங்க போயிருக்காரு? அம்மா ஒரு சீடரை பார்க்க போயிருக்காரு. ஹல்லேலூயா. சீடருக்கு மேல ஆண்டவருடைய கிருபைனால ஆண்டவருக்கு ரொம்ப 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 ஆசை, பாசம். ஊழியக்காரங்க மேல ஆண்டவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஊழியக்காரங்களை பாசம் ஏன் வைக்கிறாருன்னா உபத்திரம், பாடு, நிந்த, அவமானம் கடவுளுடைய கிருபைனால ஊழியம் செய்யறது, பாடுறது, துதிக்கிறது எல்லாம் கடவுளுடைய கிருபைனால ஒரு பாவியை மனம் திரும்பி பரிசுத்தமாக்கி கடவுளுடைய பெயரால அவங்கள சுத்திகரிக்கப்பட்டு ஆசீர்வாதமா கொண்டு போற வேலை யாருக்கிட்டன்னா ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்படியா அந்த ஊழியக்காரனோட எப்படி இருந்து தான் எடுக்கிறாரு? பாவத்திலிருந்து எடுக்கிறாரு. 18ஆம் தேதி சிலுவை தியான நாட்கள்ல எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நான் போறேன். வீட்டுக்கு போனா வீட்டில் உடம்பு முடியலன்னாங்க. சரிம்மா சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிக்கிங்க. இப்போ நானும் என்ன பண்றேன், அந்த கடையில் போய் நின்று இருக்கேன், சாப்பாடு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போகலான்ட்டு. அங்கே பார்த்தா ஒரு ஐயா, ஒரு தம்பி ஒருத்தன் வரான், வந்து 50 ரூபா கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஏதாவது வாங்கி கொடுங்க ஐயா, நான் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரேன், ஒரு கொலை குற்றவாளி, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஐயா அப்படின்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் விசாரிச்சு அவர் ஜோம் பண்ணி, அவர் ஊழியக்காரப்பா, அந்த தப்பெல்லாம் செய்யாத, அவர் நெத்தியில உச்சி மோந்து ஒரு முத்தம் கொடுத்து அவரை பிளஸ் பண்ணி நான் அழறாரு, தேம்பி தேம்பி அழறாரு. சொன்னேன், அப்பா என்ன ஒண்ணுமோ சாப்பிடுப்பா, நீ கடவுளுக்கு இருப்பில, இனி எந்த விதத்திலையும் இப்படிப்பட்ட சம்பவத்தை நீ போவாத, ஆண்டவரை ரட்சிக்கோ, ஆண்டவரை ஏத்துக்கோ, உன்னை மன்னிப்பாரு கர்த்தருடைய கிருபையில. அந்த ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன ஒண்ணா சாப்பிட சொன்ன கர்த்தர் கிருபையில. அப்பதான் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறாரு. என்னடன்னா 2 கல்லன்ல ஒரு கல்லனை கர்த்தர் என்ன பண்ணாரு? ரட்சித்தாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல காசு பணம் போட்டோம். அந்த ஆத்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கும். எல்லாம் வந்துட்டாங்க. அவரு தெரியும் பொழுது என்ன ஒண்ணு இல்லப்பா, அவன் என்னையும் தெரியும் பாஸ்டர். தேவ பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர். ஏன் எத்தனையோ பேர் இருக்கும்போது அந்த ஐயா என்கிட்ட வராரு, அந்த 50 ரூபா பாக்கெட்ல வச்சு. ஊழியக்காரனை நேசிக்கிற தேவன் ஆண்டவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரன் நேசிக்கிற தேவன் ஆண்டவர். ஊழியக்காரங்க எவ்வளவு பாடு செய்கிறாங்க தெரியுமா? ஒரு 50 ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாங்கன்னா அதுல எத்தனை அற்புதம் நடந்திருக்கும், எத்தனை அதிசயம் நடந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் தீர்ந்திருக்கும் அவங்களுக்காக. ஆனா அதுல ஒரு 30 பேர் சபை விட்டு போயிடுவாங்க, 20 பேர் நிற்பாங்க. அப்போ அந்த ஊழியக்கார் உள்ள எவ்வளவு மனவேதனை இருக்கும் யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. ஆனா ஊழியக்கார் போயிடுறாரா? 2 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதனை செய்யறாரு. அந்த வலியை தூக்கி போட்டுறாரு. பரவாயில்ல ஆண்டவரே, எங்க போனா நல்லா இருக்கும். ஏன்? ஊழியக்காரை தேவன் நேசிக்கிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பிள்ளைகளை அவங்க இங்க இல்ல, ஆனா கல்லறையில இல்ல. எம்மாவுக்கு போகிறார். வாசிக்கலாம், தேவனுக்கு மகிமை. 9 வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி
அவரை பணிந்து கொண்டா. கரங்களை தட்டி எல்லாரும் 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 அல்லேலூயா அல்லேலூயா ரபாலா சங்கர் ராக்கதாரானா. ஆண்டவரு தரிசனமா அவங்க போகிற போது தரிசனமாவறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் உயிரோட பாருங்க. அவங்க சிலுவையில பார்த்தது ஆண்டவரை, குவார சிலுவையில, கொடிய சிலுவையில, அகோர நிலைமையில, ரத்தம் வடிந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய், தொங்கப்பட்ட நிலைமை, எல்லாம் முடிந்தது என்று தலையை சாய்த்தார். சாய்க்கப்பட்ட தலை முடிந்தது என்று சொல்லி நிலைத்த அந்த நிலைமையில, தாகமாயிருக்கிற என்று சொன்ன நிலைமையில, ஆம் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் மன்னியும் என்று பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்ட போதிலும் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால, அதோ உன் தாய் என்று ஒருவனை பக்கமாய் கர்த்தர் சாய்த்த போதிலும் கூட தேவனுடைய மகாபெரிய கிருபையினால அந்த சூழ்நிலை பார்த்தாங்க மரியாள். இப்போ கடவுளுடைய உயிரோடு பார்த்தா எப்படி இருக்கும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. தேவ கிருபை. இன்னைக்கு எத்தனையோ பேரு கடவுளுடைய கிருபையினால செத்தவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க. கடவுளுடைய கிருபையில ஹல்லேலூயா. செத்தவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் உயிரோடு வரார். எப்படி வராரு? சிங்கம் மாறி. ஹல்லேலூயா. சிங்கம் மாறி வராரு. கடவுள் வெண்ணாடு அணிஞ்சு சிங்கம் மாறி வராரு. 3 நாள்ல வெளிப்பாடு கடவுள் கொடுக்கிறாரு. நான் நைட்டெல்லாம் ஜெபிச்சேன், இது எல்லாம் வெளிப்பாடாவே இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 3 நாள்ல அவர் சரீரத்தில் இருந்த எல்லா காயங்களும் ஆறி போச்சு. ஹல்லேலூயா. ரபா தாரக்கரதனிமா ரிவாலா. உன் தழும்புகளால் நீ சுகமாவாயாக. இந்த நாளிலே உன் மேல் இருக்கிற வியாதிகளை சுகம் செய்வாராக ஆண்டவர். பெற்றுக்கோ. வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்ந்திருப்பாயாக. நீ சாக வேண்டிய பிள்ளை இல்லை, நீ வாழ்ந்திருப்பாயாக. 3 நாள்ல எல்லா காயம் ஆறி போச்சு. என்ன வல்லம் இல்ல, எப்படிப்பட்ட வல்லம் இல்ல. ஆனா காயங்கள் ஆறிச்சு. தழும்பு இருக்குது, தழும்பு இருக்கு. இது கூடுமா? கூடுமா? பிதா நினைச்சா எல்லாம் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இந்த என் சரீரத்தில் இருக்கிற இந்த காயம் ஆறவே மாட்டேங்குது. பிதா நினைச்சா முடியும். பிதாவினால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது பாதத்துல போய் விடுறாங்க எல்லாம். அந்த ஒரு கிருபை. ஏன்னா கடவுள் இல்லையா, பணிந்து குனிந்து அப்பாவை தொழுது கொள்றாங்க. வாசிங்க தேவ பிள்ளைகளே. 28 16 18 வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனாங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. இப்போ யாருக்கு தான் தரிசனம்? முத தரிசனம் பெற்ற சுமந்த தாய் கூட இருக்கிற பாக்கியம். அந்த கூட இருக்கிற பாக்கியம் அந்த அம்மா யாரு? நறுமணம் தைலம் பூசி, அல்லேலூயா, நறுமண தைலம் பூசி தன் கண்ணீரினால் பாதத்தை கழுவி, தன் கூந்தலினால் பாதத்தை துடைச்சி ஓயாமல் முத்தமிட்ட அந்த மரியாள் கூட இருக்கிறார். இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணாங்க தேவ பிள்ளைகளை? 2 பேருக்கு தரிசனம் கிடைக்கும். சீடர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். கர்த்தருடைய கிருபை. சீடர்களும் என்ன செய்தாங்க? அவரை பணிந்து கொண்டாங்க. அவரை பணிந்து கொண்டாங்களாம். கர்த்தருடைய கிருபையில இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை பணியத்தக்கதான குணாதிசம் உனக்கு இருக்கணும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் சரி, உன்னால 1 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ அவரை பணிந்து கொள்ள வேண்டிய ஒரு சாதாரண பாத்திரம் நீ நானும்.
பணிந்து கொண்டார். அவரை பணிந்து கொள்ளணும். நீ எத்தனை உயரத்துல இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய சபையை நடத்தினாலும் சரி, நீ எவ்வளவு பெரியதான நல்லமையில இருந்தாலும் அவரை பணிந்து நீ குனிந்து அவரை தொழுது கொள்ளணும். கர்த்தருடைய கிருபையே அவர் கனத்துக்குரிய தெய்வம். வாசித்து பாருங்க 19, 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி எல்லார் 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 ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மா ஒரு சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாரே இல்லை இல்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாரே இல்லை இல்லா பரமானந்தமே. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே மரணமும் கூரெங்கே கோரி 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 பாதாளம் ஜெயமெங்கே. மரணம் கூரெங்கே கோரி பாதாளம் ஜெயமெங்கே. சாவையும் நோவையும் பேயையும் செய்தார் சபையோரே தூதி சாட்டிடுவோ. சாவையும் நோவையும் பேயையும் செய்தார் சபையோரே தூதி சாட்டிடுவோ. உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா. உயிர் தெழுந்தாரே உயிருடன் எழுந்த பரீசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த என் மீட்பரீசன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. ஆனா என்ன சொல்றாரு? ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. ஊழியக்காரர் என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும். அவங்க கை கொள்ற மாதிரி உபதேசம் பண்ணணும். சபைன்னா இப்படிதான் இருக்கணும், விசுவாசம்னா இப்படிதான் இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. உபதேசம் சொல்லும் போது அதுக்கு தான் எங்களுக்கு இன்னொரு பேர் என்னடான்னா, அநேக இடத்துல சொல்லுவாங்க உபதேசியாரு. என்ன சொல்லுவாங்க? உபதேசியாரு. எங்களுக்கு பேரு உபதேசியாரு. பாத்தியா உபதேசியாரை பாத்தீங்களா அப்படின்னா, பாஸ்டர் பாத்தீங்களா? கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிருப்பதாக. மத்தேயு லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் சரி 30, 31 வாசிங்க. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு
அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அறிந்தார்கள். உடனே அவர்கள் மறைஞ்சு போயிட்டார். உடனே என்ன ஆயிட்டாரு? மறைஞ்சிட்டார். தெய்வம் உயிரோடு இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறாரு. கடவுளுடைய கிருபை. அவர் மறைந்து போனவர் உனக்கும் எனக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அவர் என்ன செய்தாரு? நாம கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள்ள இருக்கும் போது ஒரு வழியா வருகிற சத்துருக்கள் 7 வழியா விலகும்படியாய் அவர் என்ன செய்கிறார்? பந்தி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன பண்ணாங்க தெரியுமா? பாவத்தை ஜெயிக்க சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. சில சபையில பாத்தீங்கன்னா அநேகர் சத்தியத்தையே தெரியாது அவனுக்கு. அநேகர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சிலுவை தியானம் அன்னைக்கு பந்தி கொடுப்பானுங்க. பிசாசை ஜெயிக்கத்தான் கர்த்தருடைய கிருபையால என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினாரு. அன்னைக்கு போய் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய கிருபையால ரத்தம் செஞ்சுறாரு. அவர் ரத்தத்தை வாங்கி அவனுக்கு குடிப்பானுங்களாம். கர்த்தருடைய அது ஒரு கூட்டம் பாருங்க எப்படி இது பாருங்க. மனம் திரும்பணும். என்னன்னா இல்ல, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் கையால தான் நமக்கு கொடுக்கணும் கர்த்தருடைய கிருபை. அவர் உயிரோடு இருக்கும் போதுதான் நம்ம கடவுளுடைய கிருபையால என்ன பண்ணணும்? அவர் பாஸ்காவை ஆசாரிக்கும் போது என்ன பண்ணாரு? அப்ப கொடுத்தாரு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்ப கொடுத்தாரு. அவர் மரணத்தில் இருக்கும்போது யார் யார் கொடுக்கிறது? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனுடைய மகா பெரிய கிருபையால தப்பு பண்ணக்கூடாது. கடைசியா தேவ சமூகத்துல வாசித்து பந்திக்கு நேராய் கடந்து போகலாம். 50-51 வாசிங்க. லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப அப்பா எங்க இருக்கிறாரு? பரலோகத்திலே. எங்க? வடதிசை பருவத்திலே சீயோனிலே பிதாவுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கிற தேவகுமாரன். சேராபின்களும் கேராபின்களும் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் துதித்துக் கொண்டிருக்கிறதான உன்னதமான தேவகுமாரன். 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில உலாவுகிறவரும் 7 நட்சத்திரங்கள் மத்தியில உலாவி வருகிறவருமான 7 வார்த்தையை சிலுவிலே பூ பூத்தபடி தியானித்த தேவகுமாரன் பேசின தேவ வார்த்தை. அவர் எங்க போனார்? பரலோகம். எல்லாம் முழங்கால் படிடும். நன்றி நன்றி அப்பா. தகப்பனே தகப்பனே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலத்திலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அப்பனே, எம்பெருமானே, உயிரோடு இருக்கிறவரே, உயிர்த்தெழுதலும் ஜீவனமானவரே, அவர் இங்க இல்ல, எங்க இல்ல, கல்லறையில இல்ல, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் மறுரூபமானார். அப்பனே, இதோ உயிர்த்தெழுந்த நாளிலே சீடர்களுக்கு கர்த்தாவே, விரும்பின பிள்ளைகளுக்கு அப்பனே தேவனே அப்பமும் ரசமும் கொடுத்தது போல இது எங்களுக்கு இந்த நாளிலே உன் கையால கொடுக்கும்படியாய் அதை தொடும்படி ஜெபிக்கிறேன். நீர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தீர் என்று வேதத்துல பார்க்கிறேன். இந்த வாக்குப்படி ஆண்டவரே, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50-51 படி நானும் உம்முடைய அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த கரம் இன்னும் வல்லமையை தருவீராக, இன்னும் அபிஷேகத்தை தருவீராக. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கடவுளை உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உன் வல்லமையினால் கர்த்தாவை அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். உன் அபிஷேகத்தினால் நிரப்பம்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகரை கர்த்தர் சீடர்களாக மாற்ற, அநேக ஆத்துமாக்களை கொள்ளைவர்களாக கொடுக்கத்தக்கதா என்னை முற்றிலும் ஜீவபலியாவும் பாதபடியில கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிப்பீராக. வந்த மக்களை ஆசீர்வதிப்பீரா. கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தால் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியைக்கு இன்றும் சதா காலங்களில் அடியுடி சகலப்படுத்துவான். கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் நம்ம நடத்துவார். அவருக்கு எல்லாருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.